குழந்தைகள். ஒரு நாள் அமைச்சர் அப்பாஜி தாமதமாக அரசவைக்கு வந்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயர், உங்களை எதிர்நோக்கி இருக்கும் காரியங்கள் பல. நீங்கள் காலம் கடந்த அரசவைக்கு வருகிறீர்களே, கழிந்த காலம் என்பது மீண்டும் வராது என்று நீங்கள் தானே சொல்வீர்கள் என்று கேட்டார். வீட்டில் குழந்தைகளின் தொல்லை அதிகமாயிற்று. குழந்தைகளை திருப்தி செய்ய நேரமாயிற்று. பல ஆறுகள் சென்று பாய்ந்தாலும் கடல் நிரம்புவதில்லை. அதுபோல குழந்தைகளின் மனம் நிரம்புவதில்லை. குழந்தை கேட்கும் கேள்விகளுக்கும் பதில் கூற முடிவதில்லை என்று கூறினார். குழந்தையை திருப்தி செய்வது அரும்பெரும் செயலா? அது கேட்பதை கொடுத்தால் சரியாகிவிடும். உலகையே திருப்தி செய்கிற உங்களால் குழந்தையை திருப்தி செய்ய முடியவில்லையா என்று கேட்டார். ஒரு குழந்தை தேள் வேண்டும் என்று கேட்டது. நான் தேள் கொட்டும் என்றேன். அக்குழந்தை நான் கேட்பது கொட்டும் தேள் அன்று, தித்திக்கும் தேள் என்றது. நான் மிட்டாய்காரனை அழைத்து ஒரு மிட்டாய் தேள் வாங்கி கொடுத்தேன். அக்குழந்தை இது கொடுக்கை மடக்கி கொண்டிருக்கின்றது, கொடுக்கை நீட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று சினுங்கிற்று. கொடுக்கை நீட்டி கொண்டிருக்கும் மற்றொரு மிட்டாய் தேளை வாங்கி கொடுத்தேன். அக்குழந்தை முன் கொடுத்த தேளே கொடுக்கை நீட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னது. மற்றொரு குழந்தை என் துணியை இறுக பிடித்து இழுத்து, இது என்னப்பா சிறிய தேள், எனக்கு பெரிய யானை வேண்டும் என்று கேட்டது. நான் ஒரு யானையை சுட்டி காட்டி அந்த யானையை பிடித்துக்கொள் என்றேன். அக்குழந்தை அந்த யானை கொல்லும் மரையானை வேண்டும் என்று கூறியது. நான் ஒரு மரையானை கொடுத்தேன். அந்த யானை தவறி கீழே விழுந்தது. அந்த யானைக்கு கொம்பு உடைந்து விட்டது. அதனால் இது வேண்டாம் என்று சொல்லி அந்த யானையை கீழே எறிந்துவிட்டு புரண்டு புரண்டு அழுதது. இப்போராட்டத்திற்கிடையில் என் மூன்றாவது குழந்தை ஓடி வந்து, இந்த இலை ஏன் பச்சை பசேல் என்றிருக்கிறது என்று கேட்டது. போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றேன். என்னப்பா பெரிய மந்திரி நீங்கள், இது தெரியாது என்கிறீரே என்றது. நீதான் சொல் பார்க்கலாம் என்றேன். அக்குழந்தை சிரித்து கொண்டே, பச்சை தண்ணீர் ஊற்றுகிறோம், அதனால் தான் இலை பச்சையாக இருக்கின்றது என்று கூறியது. என் மனைவி இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். உன் குழந்தைகளை பார் என்றேன். அவள் உடனே கண்களில் நீர்முத்துக்களை உதிர்த்தாள். நான் அதை காணாதவன் போல், குழந்தைகளின் மழலையை கேளாத காதென்ன காது, நான் வரும்போது உனக்கு உயர்ந்த பட்டுச்சேலை எடுத்துக்கொண்டு வருவேன் என்று போய் கூறி புறப்பட்டேன். உடனே என் மனைவி விரைந்து தன் கண்ணீரை முந்தானையால் துடைத்து கொண்டு பொய்யாகச் சிரித்து, நான் சும்மா அழுதேன், நீங்கள் அதை உண்மையென்றா நினைத்தீர்கள் என்றாள். பொய் சொல்வதில் என்னை விட அவள் முன்னேறிவிட்டதை அறிந்து நான் திடுக்கிட்டேன். பின்னர் அவள் என் துணியின் முனையில் ஒரு முடி போட்டாள். நான் அதன் காரணத்தை கேட்க அவள், நீங்கள் சொன்ன சேலையை இது நினைவுபடுத்தும் என்று கூறினாள் என்று சொல்லி முடித்து பெருமூச்சு விட்டார் அமைச்சர் அப்பாஜி. அவர் கூறியவற்றை கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிரித்தார். குழந்தைகளை திருப்தி செய்ய உங்களால் முடியவில்லையே என்று கூறினார். அமைச்சர் அப்பாஜி உடனே எழுந்து, என்னால் மட்டுமன்று, உங்களாலும் குழந்தையை திருப்தி செய்ய முடியாது, உங்களை போன்ற பேரரசராலும் முடியாது என்று கூறினார். என்னால் முடியாதா? மன்னர் கேட்டார். நான் குழந்தையாக நடிப்பேன், நீங்கள் தந்தையாக நடித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் அப்பாஜி. மன்னர் கிருஷ்ணதேவராயர் அமைச்சரின் யோசனையை ஒப்புக்கொண்டார். உடனே அப்பாஜி ஒரு குழந்தையைப் போல தலையை சொரிந்த வண்ணம் அழுது கொண்டு, எனக்கு ஒரு பானை வேண்டும் என்று கேட்டார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிரித்து கொண்டே ஏவலரை நோக்கி ஒரு பானை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். ஏவலர் உடனே சென்று ஒரு பானையை கொண்டு வந்து அப்பாஜியிடம் கொடுத்தார். அப்பாஜி அப்பானையை கீழே உருட்டிவிட்டு அழுது கொண்டே, இதுவா அப்பா நான் கேட்ட பானை? நான் கேட்டது சிறிய பானை, நீங்கள் கொடுத்தது பெரிய பானை. இதை குழந்தையால் தூக்கி விளையாட முடியுமா என்று சொல்லி கீழே விழுந்து கைகளையும் கால்களையும் உதறிக்கொண்டு அழுதார். மன்னர் ராயருக்கு சினம் பொங்கியது. அதனை அவர் வெளியே காட்டாமல் ஏவலரை நோக்கி சிறிய பானை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். அவ்வாறே குழந்தையாக அப்பாஜியிடம் சிறிய பானையை கொண்டு வந்து கொடுத்தனர் ஏவலர்கள். அப்பாஜி பானையை செய்தவர் யார் என்று தந்தையாகிய மன்னரிடம் கேட்டார். எனக்கு தெரியாது. இதை செய்ய மண் எங்கே எடுத்தார்? அதுவும் எனக்கு தெரியாது. என்னப்பா எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது என்று சொல்கிறீர்களே என்று சொல்லி அப்பாஜி அழத் தொடங்கினார். இதை கண்ட மன்னர் ராயர், ஏன் அழுகிறாய்? நீ கேட்டதை கொடுத்து விட்டேனே, இனியும் தொந்தரவு செய்யாதே என்று கூறினார். அப்பா, எனக்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டார் குழந்தை அப்பாஜி. ஏவலன் உடனே சென்று ஒரு யானை பொம்மையை கொண்டு வந்து கொடுத்தான். அப்பாஜிய பொம்மையை கையில் வாங்கி, இது மண் யானை, என்னோடு விளையாடுமா? உயிருள்ள யானை வேண்டும், பொம்மையை கொடுத்து என்னை ஏமாற்றுகின்றீர் என்று சொல்லி சினுங்கினார். உடனே நமது பட்டத்து யானையை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார் மன்னர். பட்டத்து யானை அங்கு கொண்டு வரப்பட்டது. அக்குழந்தையாகிய அப்பாஜி உடனே, அப்பா அந்த யானையை இந்த பானைக்குள் நுழைத்து கொடுங்கள் என்று கேட்டு தம் புறங்களை கண்ணீரில் தேய்த்து கொண்டு அழுதது. குழந்தையாகிய அப்பாஜி உடனே, அப்பா அந்த யானையை இந்த பானைக்குள் நுழைத்து கொடுங்கள் என்று கேட்டு தம் புறங்கைகளை கண்ணில் தேய்த்து கொண்டு அழுதது.
மன்னர் ராயருக்கு சினம் அதிகமாயிற்று. அதனை அவர் அடக்கினார். அடக்கியும் அது பொங்கியது. சீ, சும்மா இரு. யானையை பானைக்குள் நுழைக்க முடியுமா? நுழைத்தால் பானை உடையாதா என்று கூறினார். அப்பாஜி, நுழைத்துதான் தர வேண்டும் என்று கேட்டு அழுது புரண்டார். மன்னர் ராயர் எவ்வளவோ கூறியும் அவரது அழுகை அடங்கவில்லை, ஓயவில்லை. அமைச்சரே, நீர் அழுதது போதும், நடித்ததும் போதும். அழுகையை நிறுத்தும். குழந்தைகளின் கேள்விக்கு விடை கூறவும் முடியாது, அவர்கள் சொல்வதை செய்யவும் முடியாது என்பதை தெரிந்து கொண்டேன் என்று கூறினார். அழுகையை நிறுத்திய அமைச்சர் அப்பாஜி குலுங்க குலுங்க சிரித்தார். அவையோர் அப்பாஜியை வியந்து புகழ்ந்தனர். கதை பிடிச்சிருந்ததா? தொடர்ந்து கதைகள் கேட்டுட்டே இருங்க. ஆராகாஸ்ட் இப்போ பாட்பீன், ஸ்பாட்டிஃபை, யூடியூப் அண்ட் அமேசான் மியூசிக்கில்.